என்னங்க 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 ஜூஸ் என்னங்க எந்திரிங்க. ம். வச்சிரு. எ- என்னங்க 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 எந்திரிங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல. எங்க உங்களைத்தான். எங்க எந்திரிங்க. என்னடி ஏன்டி கத்துற? என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? இல்ல நான் வேணா வெளியே போய் படுத்துக்கவா? எப்ப தூங்கினாலும் ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன தாண்டி வேணும்? ச்சே. ச்சீ. ம். வாப்பா. அண்ணா. ஆ வாடா. எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புறேன். நீ ஆ. சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணா. ம். பாய். பாய் அண்ணா. பாய். உட்காரு பிரவீன், குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அண்ணி. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தேன் அண்ணி. சரி சரி, வா உட்காந்து பேசுவோம். ஆ சரிங்க அண்ணி. அண்ணையே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கான். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அண்ணி? ஆமாம் பிரவீன், அவர் என் கூட சரியா பேசுறதே கிடையாது. நான் அவர்கிட்ட பேசணும்னு போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆக போகுது பிரவீன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அண்ணா என் கூட ஒரு நாள் கூட சந்தோஷமா பேசினதே கிடையாது. இப்படி இருந்தா எப்படி சொல்லு? கஷ்டமா இருக்கு. சந்தோஷமா 4 வார்த்தை பேசலான்னு போனா அவர் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காரு. ஏதோ பேருக்கு தான் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கோம். அதை தவிர எங்க 2 பேருக்குள்ள எந்த சந்தோஷமும் இல்ல. என்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. உங்கள் வார்த்தையிலேயே நீங்கள் எவ்வளோ வேதனையில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எங்கள் அண்ணன் காலேஜ் படிக்கும்போது கூட படித்த ஒரு பொண்ணை உயிருக்குயிராக காதலிச்சிட்டு இருந்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போ இருந்தே என்னோட அண்ணன் இப்படி தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அந்த டிஸ்டர்ப்லேருந்து எங்கள் அண்ணன் வெளியில் வரணும்னு தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து என் அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் அண்ணன் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பிப்பான்னு நினச்சோம். ஆனால் இப்போவும் அவங்களோட ஞாபகத்திலே இருக்கிறாருன்னு தெளிவாகவே தெரியுது. எனக்கெல்லாம் தெரியும் பிரவீன். இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவரு மாறிடுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர்கிட்ட இது வரைக்கும் எந்த மாற்றமுமே இல்ல. ஓகேங்க அண்ணி, அண்ணனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அவர் மாறுறாரான்னு பார்ப்போம். இல்லைனா நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவரை காட்டுவோம். என்னால் இப்போதைக்கு இதை மட்டும்தான் சொல்ல முடியும். பரவாயில்ல பிரவீன். அவரோட லவ்வர் இறந்து போன வருத்தத்துல இருக்காரு. அதுலேருந்து அவரு வெளியே வந்தா ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். அது அவருக்கே புரியணும். புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போம். அப்போ சரிங்க அண்ணி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி. ம்.